ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 12ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சனீஸ்வர பகவான் வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் அவருடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதம் 12ஆம் தேதி வரை சூரியனுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதாலும் மாதத்தினுடைய முற்பகுதிகளே பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாக அமையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளே கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு தேவை. நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. வீரியஸ்தானத்திலே ஈஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் வீரியஸ்தானாதிபதி மாதம் ரோக சத்துரு ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் மாதத்தினுடைய முற்பகுதியிலே இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இதற்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பழைய வாகனத்தை மாற்றி வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புண்ணியஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு குழந்தைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள்.
ரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் இம்மாதம் 12ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும், சுக்கிர பகவான் இம்மாதம் 26ஆம் தேதி வரை ரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும், மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும், 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்வதாலும், வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கு உகந்த நேரமும் வந்துவிட்டது. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சூரிய பகவான் பார்வையிடுவதால் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் சிறப்பு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை பகவான் பார்வையிடுவதாலும், ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விழுவதாலும், தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. எனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்வையிடுவதாலும், 12ஆம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே விழுவதாலும் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும், ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து விட்டது. இதற்கு இல்லாத செலவுகளும் அவ்வப்போது நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பொருளால் அனைத்து செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன். நன்றி, வணக்கம்.